ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன். ஸோ போன பாட்டில் வந்து நம்ம ஜேகே வந்து டேட் இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூ தான்டா இது. போன பாட் பார்க்காதவங்க இதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கடா. அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்த பாட்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மாடலைஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேடா, போதும், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸோ ஓப்பன் சீனே வந்து ஜங்குக்கோட வீடு தான் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் பார்த்தாலே ஒரு மாதிரி சரியாக தூக்கமே இல்லாதவர் மாதிரி இருக்காரு. அவர் பாட்டுக்கு உட்காந்து அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு. கரெக்டாக அந்த டயத்துக்கு மினியூஜும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. டேய், இன்னும் நேற்று பண்ணதே நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்லை மச்சான், நான் என் கூட எப்பயுமே இப்படி தான் இருப்பேன். அது எனக்கே ஏன்னு தெரில. ஆனால் அப்போல்லாம் என் கூட எதிர்த்து சண்டை தான் போடுவான் மச்சான். இந்த மாதிரி அவன் உடஞ்சி விழுந்து நான் பார்த்ததே இல்லை. அதான் ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ நான் லிமிட்டை கிராஸ் பண்ணி அவன்கிட்ட இருந்துட்டேனோன்ட்டு. டேய் ஜங்குக்கு, நீ தான் அவ்வளோ யோசிக்கிற. அவன் எல்லாம் நேரம் அதை தட்டி விட்டு போய்கிட்டு இருப்பான். மேபி அந்த செகண்டு உன்னை எதுவும் பண்ண முடியாதனால அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் ஜங்குக் வந்து அது ஆக்டிங் மாதிரியே தெரியலை. ஏதோ டயாங் மறைக்கிற மாதிரியே ஜங்குக் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் டயாங் வீடு தான்டா. டயாங் வந்து இன்னைக்கு காலேஜ் போகல. அவருக்கு வந்து எங்கேயுமே போக பிடிக்கல. ரூம்குள்ளேயே தான் இருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்ருப்பாங்க, அதுக்குமே வரமாட்டேன்ருப்பாங்க. அவங்க அண்ணங்களும் வந்து கூப்பிட்ருப்பாங்க, அப்பயுமே டயாங்லாம் அசைகிற மாதிரி இல்லை. ஸோ ஃபைனலாக அவங்க அம்மா தாண்டா வருவாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன மித்ரா போய் கூப்பிட போகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ மித்ரா வந்து, அதாவது டயாங்கோட அம்மா வந்து டோரை நாக்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. உனக்கு என்ன? ஆ, எத்தனை பேர் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? கீழே வந்தால் என்ன குறைஞ்சிருவியா? இப்போ என்னை திட்டுறதுக்கு தான் மேலே ரூமுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கீழே போயிடுங்க. நான் எதையும் கேட்குற மனநிலைமையில் இல்லை. டயாங், நடந்து முடிஞ்சதை யோசிச்சுக்கிட்டே இருக்கனால ஒன்றும் மாற போகிறதில்ல. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன், ஒழுங்கா இருன்ட்டு. இப்படி பார்க்குற எல்லாரையும் வம்பிழுத்தா இப்படி தான் நடக்கும். ஓ, ஒருத்தவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடந்திருக்கான். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலை. நான் இப்படி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்குது. டயாங், நீயா எந்த வம்பை இழுக்காத வரைக்கும் எது நடக்காது. யோசிச்சு சொல்லு, யார் இதெல்லாம் ஆரம்பிச்சா? அப்புறம் என்கிட்ட பொய் சொல்லணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்றாங்க. டேங் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவங்க வாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் தாண்டா போனாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வராங்க. மித்ரா அப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உண்மை என்னவா, உங்களுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாகவும் ஒரு ஏக்கத்தோடையும் மித்ராவை பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. மித்ரா அதை வந்து எதுவுமே பெருசாக கண்டுக்கிறாத மாதிரி தான் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் கீழே உட்காந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போயுமே வந்து டேங் எதுவுமே பேசலை. ஒரு மாதிரி அமைதியாகவே தான் இருக்காங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஸோ ஜேஹோப்பு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. டேங் சண்டை போடுறதுக்காச்சும் பேசுவாங்க, இப்போ அதுவும் பேசலை. சாப்பாடில் ஒரு குறையும் சொல்லலை. அவங்க வாட்டுக்கு ஏதோ சாப்பிட்றாங்க, வைக்கிறோம் சாப்பிட்றோன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸ் வராங்க. குட் மார்னிங் மிஸ் கிம், உங்களை தேடி ராஜா அப்படின்ற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஒர்க்கு. ஹோ, அவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க தான், அனுப்புங்க உள்ள. என்னது, ராஜாவா? யாருப்பா? அதுவாட்டையாங், நம்மகிட்ட வேலை இருந்தால் கேட்டாங்க. அதான், வேலை இருந்தால் கேட்டாங்கன்னா வெளியே வச்சு பேச வேண்டியதில்ல, நடுவீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்றாங்க. மித்ரா அப்படியே டேங்க தான் கோவமாக பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜேஹோப் வந்து வந்து முன்னாடி முந்திக்கிட்டாங்க. டேங், பெரியவங்ககிட்டலாம் அப்படி பேசக்கூடாது. அவங்க பணக்காரங்களோ ஏழையோ எதுக்காக வந்திருந்தாலும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வர வர உன்னோட கோபமும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே போது டேயாங், இது கண்டிப்பாக நல்லது கிடையாது
அப்படின்றாங்க. ஸோ டேயாங் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளேயும் பண்ணல. சுகா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷனா ஆகுறாங்க அதெல்லாம் கேட்கும்போது. ஒரு மாரி அவங்க கையவே டைட்டா கிரிப்பா பிடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தா ராஜா ராஜா வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து ஜங்குக்கும் வந்திருக்காங்க. இத பார்த்தோனே டேயாங்க்கு செம்ம காண்டாயிருச்சு. ஆல்ரெடி கொலவெறில தான் இருப்பாங்க. இப்ப இன்னும் கொலவெறில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருண் அதாவது ஜங் டேயாங்கோட அப்பாவுக்கு வந்து ஜங்கூக்க பார்த்தோன்னே அவ்வளோதான். கை காலே நிக்கல. இது ஆரமுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவங்க எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கல. ஸோ வருண் தான் வேகமா எந்திரிச்சு ஜங்கூக் கிட்ட போறாங்க. "ஹே ஜங்கூக் நீதானா? எப்படி இருக்க?" "அ அது வந்து நல்லா இருக்கேன் பாஸ்." அது "ஹே இப்ப எதுக்கு நீ இவ்ளோ யோசிக்கிற? நான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன். இந்த மாரி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுற ஆள்லாம் நான் கிடையாது. சும்மா ஃப்ரீயாவே பேசு." "என்னய்யா இவருக்கு தான் வேலையா?" அப்படின்றாங்க. ஸோ ராஜாயாவும் வந்து ஆமா அப்படின்ற மாரி தான் தலையாட்டுறாங்க. என்னதான் வருண் வந்து பணக்காரங்களா இருந்தாலுமே, அவங்க வந்து ரொம்ப கடினமா வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குருவாங்க. அதே மாரி தான் ராஜாயாக்கும் நடந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் தைரியமா வருண்ட்ட வந்து இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா குடுங்க. நல்ல பையன் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்ப ஜங்குக்க பார்த்தோனே கண்டிப்பா வேலை கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி தான் அந்த சிச்சுவேஷன் போய்க்கிட்டு இருக்கு. "எதுக்கு? இ இங்க என்ன நடக்குதுப்பா?" அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் வந்து அப்படியே எந்திரிச்சு அவங்க கிட்ட தான் வராங்க. ஸோ வந்து ஜேஹோப்க்கு பார்க்கும்போது இது எதுவும் சரியா படல. ஏன்னா, அ மித்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து சுகாக்கும் புடிக்கல. பட் ஆரம் வந்து எதுவுமே பேசல. ஏன்னா ஆரம்க்கு ஜேகேய பத்தி தெரியும். அதனால அவர் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காரு. டேயாங் இனிமேலு நீ இவர் கூட தான் நீ போயிட்டு வரணும் காலேஜுக்கு. உன்னோட டிரைவர். அப்புறம் வந்து உனக்கு ஒரு செக்யூரிட்டி மாரி. என்னது? இந்த லோ கிளாஸ் பீப்பிள் எனக்கு செக்யூரிட்டியா? டேயாங் பா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன என்னால பார்த்துக்கிற முடியும்னு. இந்த மாரி லோ கிளாஸ் பீப்பிள்லாம் எனக்கு டிரைவரா இருந்தா எனக்கு தான் அசிங்கம். அப்படின்றாங்க. ஜங்குக்கு செம்ம காண்டு. இவன போய் ஹர்ட் பண்ணிட்டோம். நம்ம போய் தேவையில்லாம ஒரு நைட்ட விட்டுட்டோமே அப்படின்னு தூங்காம விட்டுட்டோமேன்னு ஒரு மாரி செம்ம காண்டுல தான் டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் உனக்கு ஜங்குக்க பத்தி தெரியாது. மேபி அவன் அவங்க லோ கிளாஸா இருக்கலாம். ஆனா ரொம்ப தங்கமான பையன் தெரியுமா? அன்னைக்கு அப்பாவ ஒருத்தவங்க கொலை பண்ண வந்தாங்க. அந்த டைம் ஜங்குக் மட்டும் இல்லைன்னா, இந்நேரம் நான் இங்க நின்றுருக்கவே மாட்டேன். அந்த ஒரு நன்றிக்காச்சும் பாரு டேயாங் அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கு அப்பதான் ஃபீல் ஆகுது ஒரு அப்பாவுக்கு இந்த மாரி நடந்திருக்கோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஜங்குக் அக்செப்ட் பண்ற அளவுக்கு டேயாங் ஒண்ணும் அது எப்படி சொல்ல சாஃப்ட் கேரக்டர் கிடையாது. "அப்பா உங்க உயிர காப்பாத்துனாங்க. அதுக்காக ஏதோ 5ஓ 10ஓ குடுத்து விடுங்க. இப்படிலாம் வேலையெல்லாம் குடுக்காதீங்க. ரோட்ல போற நாயெல்லாம் வீட்ல வச்சா நம்மளுக்கு என்ன மரியாத? ஆ? அப்புறம் நீ பணக்காரங்க யார் கூப்பிட்டாலும் போயிருவியா? உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல?" அப்படின்றாங்க. ஸோ அவங்க அப்பா சொல்றதுக்குள்ளயுமே ஆரம் வந்துட்டாங்க. "டேயாங் போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது." ஆனா அண்ணாவே "டேயாங் ஆ ஆல்ரைட் என்னமோ பண்ணி தொலைங்க." அப்படின்றாங்க. ஸோ ஆரம் வந்து நேரா ஜங்குகிட்ட தான்டா வராங்க. "இங்க பாரு, நீ எங்க அப்பாவ காப்பாத்தியிருக்கலாம். அதுக்காக நான் எதா இருந்தாலும் பொறுத்து போவேன்னு அர்த்தம் இல்ல. எங்க அப்பா ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணா, கண்டிப்பா அது கரெக்ட்டா தான் இருக்கும். நாளையிலேருந்து நீ டியூட்டிக்கு சேரு." அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாரி டேயாங்கே தான் மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "நான் இங்க வேலை கேட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க விசாரிக்கிறத பார்த்தா என்னமோ நான் தப்பு பண்ண மாரி இருக்கு. இந்த மாரி இடத்துல என்னால கண்டிப்பா வேலை பார்க்க முடியாது." "இதோ பாரு, ம் உன்ன மாரி லோ கிளாஸ் பீப்பிள்லாம் நாங்க குடுக்க ஆஃபர வேணான்றதுக்கு என்ன லாய்க்கு இருக்கு உனக்கெல்லாம்? அவ்ளோ திமிரா உனக்கு? டேயாங் அண்ணா உங்களுக்கு இவன பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க அமைதியா இருங்க நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றாங்க. இவங்க எல்லாரும் என்னடா இவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரியுமோ, அந்த மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேயாங்லாம் செம்ம கன்ல இருக்காங்க. சுத்தி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும்னு நெனப்பே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக் தான் ஃபோக்கஸு.
ஜங்குக்குமே அப்படிதான் இருக்காரு. அந்த ராஜா ஐயாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் அவங்களால முடியல. அவங்களுக்கு பயமாவும் இருக்கு. நம்ம ஏதாச்சும் பேச போய் அது அவங்களுக்கு தப்பா போயிடுச்சுன்னா, என்ன பண்றது? அப்படின்னு அமைதியா தான் இருக்காரு. ஏன்? எங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா நாங்க தான் முடிவெடுக்கணும். எங்களுக்கு ஒரு வேலை வேணும்னாலும் நாங்க தான் முடிவெடுக்கணும். ராஜா ஐயா சொன்னனால தான் இங்க இருக்கவங்கலாம் நல்லவங்கன்னு நெனச்சு வந்தேன். ஆனா நீங்க வேலை கேட்டு வந்தவனவே இவ்ளோ கொஸ்டின் கேட்குறீங்களே! அப்டின்றாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஜேஹோப்பும் இப்ப தான் எந்திரிக்கிறாரு வாய தொறந்து. ம். கண்டிப்பா நீ தான் என் தம்பிக்கு டிரைவரா இருக்கணும். அப்டின்றாங்க. டயாங்க்குலாம் செம்மையா உச்சிக்கு ஏறிருச்சு கோவம். ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து ஆரம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப ஜேஹோப்பும் அவன் பக்கம் பேசுறாங்க அப்டின்ட்டு செம்ம காண்டுல இருக்காங்க டயாங்கு. அண்ணா என்ன சொல்றீங்க நீங்க? அவன் டயாங் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேல அமைதியா இரு. அது மட்டும் ஆனா ஆனா சொல்லிருங்க. ஜங்குக் நீ பேசுனது கரெக்ட்டு தான். ஆனா உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபேமிலியோட எல்லாமே எங்களோட தம்பி மட்டும் தான். ஸோ அவனுக்காக வேலை பார்க்குற எல்லாரையுமே நாங்க ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோம். ஈவன் அவன் யூஸ் பண்ற பேனா, பென்சில கூட நாங்க அவ்ளோ கேர்ஃபுல்லா தான் செலக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்ப அவனோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு டிரைவரா நீ கரெக்ட்டா இருக்கணுன்றத நாங்க செக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மேபி நாங்க இந்த மாரி கேள்வி கேட்டது, கொஸ்டின் பண்ணது தப்பா இருந்தா, எல்லாருக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, இந்த மாரி லோ கிளாஸ் முன்னாடி நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ டயாங் இப்ப தான் சொன்னோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு. அண்ட் நீ கண்டிப்பா இந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் நம்புறேன். எங்களுக்கு முக்கியமானது ஒண்ணே ஒண்ணு தான். என் தம்பி பத்திரமா இருக்கணும். அவ்வளோதான். அப்படின்றாங்க. ஸோ அத கேட்கும்போது ஜங்குக்கே ஒரு மாரி இருக்கு. டயாங் என்னதான் அரங்கண்டடா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டயாங் குடுக்குறாங்க அப்படின்னு தான் டயாங்க பார்க்குறாங்க. பட் டயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவத்துல தான் இருக்காங்க. ஷுகா வந்து ஏதாச்சும் பேசலான்னு தான் வராங்க. பட் அதுக்குள்ளேயும் மித்ரா வந்து அவங்க ஷோல்டர்ல கை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ சுகா வந்து ஒரு மாரி கோவமா தான் பார்க்குறாங்க. அவங்கள சுகாவ பொறுத்தவரைக்கும் டேங்க ஒருத்தவங்கள பிடிக்கலைன்னா, அவங்களுக்கு வேற ரீசனே இல்ல. அவங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதே மாரி தான் டேங்க் ஒருத்தவங்கள பிடிச்சிருந்தா, அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்க 2 பேரும் அவ்ளோ க்ளோஸு. ஸோ அதனால டேங்க் ஒண்ணு வேணான்னா, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணி சுகா அத வந்து வேணாம் அப்டின்ற மாரி ஃபேமிலியவே மாத்தி விட்டுருவாரு. பட் இன்னைக்கு பேசுறதுக்குள்ளயே நம்ம மித்ரா அதாவது டேங்கோட அம்மா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் அமைதியா தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலா எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஜங்குக் வந்து வெளிய தான்டா போறாங்க. கரெக்ட்டா ஃபிலிக்ஸ் இருக்காங்க. "ஆ நீ ஜங்குக் தான?" "ஆமா. நீங்க உங்களுக்கு?" ஐயோ! ஐயோ! நீ இப்போ பேசிட்டு வந்தேல்ல, அந்த 4 பேருக்கும் நான் தான் பிஏ. அப்புறம் புரியுது. டேங்க்கும் நீங்க தான பிஏ. பிஏன்னு சொல்றதா? இல்ல எப்படி சொல்றதுன்னு தெர்ல. அப்ப என்ன பத்தி எல்லாமே நீங்க தான் டேயாங்க்கு சொல்லியிருக்கீங்க. அப்படிதான? சாரி டேயாங். சாரி ஜங்குக். நான் இவங்களுக்கு கீழ வேலை பார்க்கறனால எனக்கு வேற வழி இல்ல. அதான். பரவால்ல. அதனால என்ன? ஆ அப்புறம் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். ம். என்னது கேட்கணும்? அது வந்து நீ ஏன் உன்னோட ம் பேர்ல உன் அப்பாவோட பேர சேர்த்துக்கல? அப்படின்ட்டு ஒரு மாரி நர்வஸா தான் கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள தான் பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்ல. அப்பா பொறுத்தவரைக்கும் அவங்க யாரோ அந்த மாரி தான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நெனைப்பாங்க. அவங்க அப்பா பேரோ, இல்ல அவங்களோட தாத்தாவோட உழைப்போ, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. ஸோ நான் ஒரு ஜங்குக்கா தான் இந்த ஊருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டாங்களே தவிர, ஜீனோ ஜங்குக்கா இல்ல. ஸோ அது அவங்களோட விருப்பம். நானும் அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓ! நைஸ் ஜங்குக். அ அப்புறம் அது உன்னோட ஃப்ரெண்டா?
அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் ஜங்குக்கு வந்து ஞாபகமே வருது. ஆக்சுவலா கூட வரும்போது மின்யூஜ், ஜங்குக்கு அப்புறம் வந்து ராஜையா 3 பேரும் வந்திருப்பாங்க. பட் உள்ள போம்போது மின்யூஜ் பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க, மின்யூஜ்லாம் ஃபிலிக்ஸ வச்ச கண்ணு வாங்காம அப்படியே அவங்களோட பைக்ல தான்டா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா மின்யூஜ் இந்த மாரிலாம் யாரையும் பார்க்குற ஆளே கிடையாது. ஸோ சிரிச்சுட்டு அவரு வந்து மினுஜ தான் பார்க்குறாங்க. மினுஜ பார்த்துட்டு அப்புறம் ஃபிலிக்ஸ பார்க்குறாங்க. ம். ஆமா. வெயிட் நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வேணாம் ஜங்கு வேணாம், வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அதுக்குள்ளயும் ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க மினியூஜ. டேய் எவ்வளோ நேரம் நான் தூரத்துலேருந்தே பார்ப்பேன். வா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டேய் மச்சான் வாழ்க்கையிலே இப்போ தான்டா ஒரு நல்லது பண்ற. அப்படின்ட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபிலிக்ஸ் கிட்ட தான் வராங்க. ஃபிலிக்ஸ் இது என்னோட யூஸ்லெஸ் ஃப்ரெண்டு. பேரு மின்யூஜ். அப்புறம் இது ஃபிலிக்ஸ் தெரியுமே? அது சரி. நீ என் கூட தானே வந்த. வெளிய என்ன பண்ண? நீ உள்ள போய் எப்படி இருந்தாலும் விளக்கமாறடி, செருப்படி சேர்த்து வாங்க போற. அதுக்கு நான் வெளிய நின்று இப்படி அழகா ரசிச்சுக்கிட்டு இருப்பேன்ல. என்னது? அப் அது வந்து ஃபிலிக்ஸ் சாரி அது வந்து என்னன்னா, டேய் டேய் போதும் விட்றா. அந்த பிள்ளை அந்த பையன் மூஞ்சி செவந்துரும் போல என்ன விட்டா. அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஒரு மாரி மினிஜோட காதுல தான் சொல்றாங்க. ஸோ கரெக்ட்டா அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டேயாங் அங்க வந்துட்டாங்க. ஜேகே சிரிக்கிறத பார்த்தா அவ்வளோதான். டேயாங்க்கு சுத்தமா முடியல. "நீ எப்புட்றா சிரிப்ப?" அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. அ குட் மார்னிங் மிஸ் கிம். அண்ணா எத்தன தடவ சொல்லியிருக்கேன். சாரி டேயாங். இவைங்க கூடலாம் உங்களுக்கு என்ன பேசுச்சு? ஆ? அண்ணா உங்கள உடனே ஃபைல ரெடி பண்ண சொன்னாங்க. அத் ஆ நான் போறேன் டேயாங். அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ டேயாங் வந்து இப்போ ஜங்குக்கு தான் மொறச்சு பார்க்குறாங்க. "நீ என்ன நெனச்சிட்ட? என்னை விட்டு தூரத்தில இருக்கும்போதே உன்னை அந்த பாடு படுத்துவேன். எனக்கு டிரைவரா இருந்தா உன்னை ஃப்ரீயா விட்டுருவேன்னு நெனச்சிட்டியா? இனிமேல் தாண்டி உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டப் போறேன்." "அப்படியா?" அப்படின்ட்டு டேயாங் கிட்ட தான்டா வராங்க. பட் டேயாங்லாம் ஒரு இன்ச்சு கூட நகரல. "காட்டு, நானும் பார்க்குறேன். உன் பக்கத்துல இருக்கும்போது அந்த நரகம் எப்படி இருக்குன்னு. ம்? உன்னோட நடவடிக்கையே சரியில்ல சரியில்ல. அப்புறம்? ஏன்? இப்ப நான் என்ன உன்ட்ட தப்பா நடந்தேனா? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். நீ தான் தேவையில்லாம வந்த. இங்க வந்தது கூட யாருக்கு தெரியும்? உன் வேலையா தான் இருக்கும். ஓ! உன்ன மாரி ஒரு லோ கிளாஸ் பீப்பிள இந்த மாரி ஒரு வேலையில நான் உட்கார வைப்பேன்னு நீ எப்படி நெனச்ச? ஆ? உன்ன மாரி ஒரு ஒருத்தவன் நான் போற இடத்துல வேலை பார்த்தாலே எனக்கு ஆகாது. இதில நான் உன்ன பிளான் போட்டு என்ட்ட வேலைக்கு உட்கார வைப்பேனா? என்ன நெனச்சுக்கிட்ட நீ? ரொம்ப உன்ன பத்தியே ரொம்ப நெனைக்கிறியோ? தப்பு இதெல்லாம். நான் திருப்பியும் சொல்றேன். என்கிட்ட வேலை பார்க்குறேன்னா, எனக்கு கீழ இருக்கேன்றத என்னைக்கும் மறந்துறாத. புரியுதா? தெருல போற நாய் என்னைக்குமே கோபுரத்துக்குலாம் வர முடியாது. அத புரிஞ்சுக்கோ. அப்படின்ட்டு டேயாங் வந்து ஜங்குக்க தான்டா மொறச்சு பார்க்குறாங்க. நம்ம மின்யூஜ் எல்லாம் இப்பதான் அவங்க 2 பேரும் பேசுறத நேர்ல வந்து ஃபுல்லா கவனிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ஒரு ஆள் விட்டா சாவடிச்சுருவாங்க போல. அந்த அளவுக்கு மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "டேய் மச்சான் வாடா போலாம்." "ஏய் இர்றா. உன்ட்ட தானே வேலை பார்க்க போறேன். இந்த தெருவுல போற நாயின்றேல, பாரு ஒரு நாள் இந்த நாய் என்ன பண்ணுன்னு." அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. நம்ம டேயாங்க்குலாம் செம்ம கோவமா இருக்கு. ஸோ கரெக்ட்டா ஃபிலிக்ஸும் ஃபைல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. "அண்ணா, இப்ப என்னடா இவனுக்கு?" சொல்லு டேயாங் என்னாச்சு?" "நாளைக்கு உடனே தாத்தாவோட கார ஓப்பன் பண்ணுங்க." "ஏ டேயாங் அதையா?" "ஆமா. நாளைக்கு கிராண்ட்பா வெளிய இருக்கணும். புரியுதா?" "டேயாங் யோசிச்சு தான் முடிவு பண்றியா? அது வந்து" "ஏன்? அத நான் யூஸ் பண்ணக்கூடாதா?" "அப்படிலாம் இல்ல டேயாங். அத நீ உனக்கு தான் அது பிடிக்கவே பிடிக்காதே." "இப்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேணும். புரியுதா? நாளைக்கு அந்த இது வெளிய இருக்கணும்.
அப்படின்ட்டு டயாங் வீட்டுக்குள்ள திருப்பி போயிட்டாங்கடா. ஸோ கரெக்ட்டா டயாங் போக நம்ம ஜேஹோப் வந்து வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஃபிலிக்ஸ் கொஞ்ச நேரம் கூட என்ன மூச்சு விட மாட்டீங்களா? அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. என்னாச்சு? எதுவும் சொன்னானா அவன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜேகோப். அப்புறம் ஃபைலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம நேரா மீட்டிங் போனா ஓகே தான். அதுக்கப்புறம் அ ஃபிலிக்ஸ், என்வா ஓ! டீட்டெயில் தேல. ஆ டீட்டெயில்லாம் ஒன்னும் டேபிள்ல தான் வச்சிருக்கேன். நேத்தே வச்சுட்டேன். நான் மறந்துட்டேன் சொல்ல. ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல. அம்மா, அப்பா, ஒரே பையன் தான். இப்ப தான் ஃபினான்ஷியல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு, நம்ம கம்பெனிக்கு நெறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கான். நீ தான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அப்டின்றாங்க. ஜேகோப் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஃபிலிக்ஸ தான் பார்க்குறாங்க. சரி, இந்த மீட்டிங்ல நான் என்வாவ கூட்டிட்டு போறேன். அப்பாடி! இப்ப தான்டா என்னால மூச்சு விட முடியுது. எதுவும் சொன்னியா ஃபிலிக்ஸு? ஆ அப்பலாம் இல்ல. என்வா கூட்டிட்டு போலாம். ஆனா என்வாக்கு அவ்வளவா எதுவும் தெரியாதே. நான் பார்த்துக்கிறேன். இது அவ்வளோ பெரிய மீட்டிங் இல்லைல்ல. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு நீ வா. ஓகேயா? அதுக்கப்புறம் இது ஆரம் உன்ன கூப்பிட்டான். ஐயோ! இப்ப தான்டா மூச்சு விட்டேன். அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா, ஜேகோப் அங்கருந்து கெளம்பிட்டாரு ஃபைல் எடுத்துட்டு. நம்ம ஃபிலிக்ஸும் ஒரு மாரி டென்ஷனா தான் உள்ள போறாங்க. ஆரம் ரூம்குள்ள. ஆரம் பார்த்தா செம்ம கோவத்துல இருக்காரு. "ஏய்! நான் உன்ன என்னடா சொன்னேன்? என்ன மச்சான் என்னாச்சு?" "உன்ன என்ன சொன்னேன்? ஜின்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னு தானே சொன்னேன்." "ஆமா. அதுக்கு?" "அவன் நேத்து என்ன பண்ணான் தெரியுமா?" "என்னடா பண்ணான்?" டேய் அவன் ஐயோ! மச்சான் அவன் வேற யாரு கூடயோ சுத்துறான் மச்சான். ஏய் ஆரம்பு லூசு மாரி பேசக்கூடாது என்ட்ட. நீயும் ஒழுங்கா அவங்க வீட்ல போய் பேச மாட்ற. அவனையும் பேச விட மாட்ற. சும்மா எல்லாமே உன் இஷ்டத்துக்கு நடக்குமா? அதுக்கப்புறம் உனக்கு ஜின்ன பத்தியே நல்லா தெரியும். ஜின் அந்த மாரிலாம் பையன் கிடையாது. மேபி ஃப்ரெண்டா இருக்கும். நீ உனக்காக ஒரு எஃபெக்ட்டும் போடலன்னா, எதுக்காக நீ சும்மா சும்மா சந்தேகப்படுற? அப்டின்றாங்க. ஆரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒர்க் விஷயத்துலலாம் கரெக்ட்டா முடிவெடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு புடிச்சவங்க, அதுவும் மோஸ்ட்லி டயாங்கு, ஜின்னு இவங்க 2 விஷயத்துலயும் ரொம்ப வீக்கு முடிவெடுக்கிறதுக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல ஆரம். நீ ஜின்ன லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பிரச்சன? ஆஃப்டர் ஆல் உனக்கே நல்லா தெரியும். சுகாவும், மயூரியும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி நீங்களும் சொல்லிக்கலாம்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்டின்றாங்க. ஸோ ஆரம் வந்து எதுவுமே பேசாம அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. அந்த கிளாஸ் எடுத்துட்டு நேரா ஜன்னல் கிட்ட தான் போறாங்க. ஸோ ஜன்னல தான் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு மாரி சேடா ஸ்மைல் பண்றாங்க. உனக்கே நல்லா தெரியும். ஜின்னோட ஃபேமிலில ஆல்ரெடி நெறைய எனிமீஸ் இருக்காங்க. எப்ப அவனுக்கு பிரச்சனை வரும்னே தெரியாது. இதுல என்னோட வீக்னஸ் ஜின்னுன்னு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை வரும். ஆல்ரெடி டயாங்கு இங்க நம்மளே சேஃப்டி இல்லாம இருக்கோம். இதுல ஜின்னையும் சேர்த்து இழுக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த நான் டயாங்ட்ட எப்படி சொல்லுவேன்னே தெர்ல. ஏய்! டயாங்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிக்கிருவான்டா. நீ வேணா போய் டயாங்ட்ட பேசி பாரேன். அப்டின்றாங்க. ஸோ ஆரம் வந்து எதுவுமே பேசல. நீ பண்றது எல்லாமே எல்லா ரீசன் சொல்லி ஜின்ன வீம்புக்குன்னே ஒதுக்குற மாரி இருக்கு. ஏய்! அப்பல்லாம் இல்ல ஃபிலிக்ஸ். நான் எதுக்காக ஜின்ன ஒதுக்க போறேன்? அப்ப நீ அப்படிதான் பண்ற. உனக்கு என்ன பிரச்சனை? ஜின்னும் நல்ல வசதியான ஸ்டேட்டஸ் தான். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எந்த ஒரு குறையும் இல்ல. கண்டிப்பா வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. உன் தம்பிய பாதுகாக்கிற உன்னால உன்னோட ஒய்ஃப பாதுகாக்க முடியாதா? நீ அத போய் சரியா டக்குன்னு முடி. இத்தன வருஷம் நீ நல்லா உன் பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நெனச்ச. இப்ப நல்லாவும் ஸ்ட்ராங் ஆயிட்ட. இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அதையும் பாரு. ஜின்னும் பாவம். எவ்வளோ நாள் அவனும் வெயிட் பண்ணுவான்? இப்ப நீ மிஸ் பண்ணிட்டேன்னா, அப்புறம் நீ தான் ஆரம் கஷ்டப்படுவ. அப்டின்றாங்க. ஸோ ஆரமும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அமைதியா தான் இருக்காங்க. ஸோ ஃபிலிக்ஸும் சொல்லிட்டு வெளிய போயிட்டாங்கடா. பட் இன்னைக்கு ஒரு நாள் தான் சுகாவோட தொந்தரவே இல்லாம நிம்மதியா அந்த டைம் போய்க்கிட்டே இருக்கு.
ஸோ அன்னைக்கு நைட்டு தான்டா நம்ம ஜிம்மினோட வீடு தான்டா காட்டுறாங்க. ஜிம்மின் பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான்டா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ காலிங் பெல் சவுண்டு கேட்குது. ஆனா, அந்த சவுண்டு கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகல. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாரி இருக்கு. யாரா இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அவங்க வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருப்பனால, அந்த பாத்டப் தான் கவர் பண்ணிட்டு போய் டோர ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா நம்ம சுகா தான். அதுவும் சுகாக்கெல்லாம் பார்த்தோன்னா, அள்ள விட்டு போயிருச்சு. ஜிம்மின் வந்து இப்பதான் பாதி குளிச்சுட்டு வந்திருப்பாங்க போல. அது அந்த ஒயிட் கலர் அந்த டவல்ல அவங்கள கவர் பண்ணியிருக்கது. அந்த சொட்டு சொட்டா அந்த தண்ணி சிந்துறது. ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மாரி ரொம்ப ஒரு அழகா காட்டுது. அது எப்படி நல்லா டெம்ப்டிங்கா இருக்கு. நம்ம ஜிம்மின்லாம் உசுர கையில புடிச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த டோரோட கைப்பிடி அவ்ளோ டைட்டா பிடிச்சிருக்காங்க. இப்படிதான் அந்த கதவ தொறப்பியா? அது அப் நீங்க இப்படிதான் இப்படிதான் அ என்ன? இப்படி விடாம காலிங் பெல்லே அடிச்சுக்கிட்டு இருந்தா, யாருக்கு தான் கடுப்பு வராது? ஒரு தடவ அடிச்சா ஸ்டாப் பண்ற பழக்கம் இல்லையா? நான் அடிச்சா கதவ தொறக்கன்னு எத்தன தடவ சொல்லியிருக்கேன். நீங்க தான் காலிங் பெல் அடிக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஏதோ சரியில்லையே! எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்றாங்க. நம்ம சுகா பார்த்தோம்னா, லைட்டா அப்படியே ஜிம்மினுக்கு உள்ள தான்டா வராங்க. ஜிம்மினுக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியல. அவர் லைட்டா பேக்ல தான் போறாரு. இப்ப எதுக்கு உள்ள வர்றீங்க? வெளிய போங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாரிலாம் வராதீங்கன்ட்டு. அதுவும் முக்கியமா நைட் டைம்ல. உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? ஏய்! நீ எப்பயுமே எதிர்த்து பேச மாட்டியே! இது என்ன புதுசா? ஏன்? நாங்கலாம் எப்பயுமே உங்களுக்கு கீழயே தான் இருக்கணுமா? நீங்க எது பேசினாலும் பயந்துக்கிட்டு? எங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அத கிராஸ் பண்ணா நாங்களும் எதிர்த்து பேசுவோம். ஓ! அப்ப என் டாலுக்கு எதிர்த்துலாம் பேச தெரியுமா? மிஸ் கிம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் பேரு ஜிம்மின்ட்டு. பார்க் ஜிமின். ஒழுங்கா நான் என் பேர சொல்லி அட்ரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. ஜிமின் நல்லா தான் இருக்கு. ஆனா பார்க் ஜிமினோட கிம் ஜிமின் நல்லா இருக்குல்ல? அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஒரு மாரி ஜிம்மின தான்டா மேலேயும் கீழயும் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாரி ஷையாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன். தேவையில்லாம எல்லாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. இங்கேருந்து வெளிய போங்க. என்னையவே வெளிய தொரத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அஃப்கோர்ஸ். இது என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும், யார் போணுன்றது என்னோட விருப்பம். இங்கேருந்து வெளிய போங்க. அப்படின்றாங்க. ஒரு மாரி அவங்க கைய வெளிய நீட்டிட்டு. ஸோ சுகாவுக்கே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. நேரா நம்ம ஜிம்மின் கிட்டயே தான் வராங்க. பட் ஜிம்மின் வந்து இவன் நம்ம கிட்ட வந்துறக்கூடாது அப்படின்றத கன்ஃபார்மா இருக்காங்க. ஸோ சுகா டக்குன்னு அவங்கள புடிக்கிறக்குள்ளயும் ஜிம்மின் வந்து அவங்கள தள்ளிவிட்டு அவங்க ரூம்குள்ள போய் தானே டோர க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நீ வெளிய வரலன்னு வச்சுக்கோவேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் வெளிய வரமாட்டேன். செத்தாலும் என் ரூம்குள்ளேயே இருந்து சாவேனே தவிர, நான் சத்தியமா வெளிய வரமாட்டேன் மிஸ் கிம். உங்களுக்கு என் பிடிவாத பத்தி நல்லாவே தெரியும். அப்படின்றாங்க. ஸோ சுகாவும் அதுக்கு மேல என்ன பண்ணன்னு தெரியல. வட போச்சே அப்படின்ற மாரி தான் கொஞ்ச நேரம் அந்த சோபாலே உட்காந்துருக்காங்க. பட் அப்பயும் வந்து ஜிம்மின் வர மாரியே இல்ல. ஸோ ஃபைனலா அந்த டோர்ட்ட போய் தான்டா அவங்க கை வைக்கிறாங்க. ஸோ ஜிம்மினும் வந்து அந்த டோர்ல தான் சாஞ்சு நின்டுகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரீத்திங் வேற ரொம்ப ஹெவியா வந்துகிட்டு இருக்கும். நீ இப்ப என்ட்டருந்து எவ்வளோ வேணா ஓடி ஒளி. ஆனா ஒரு நாள் ஐ வில் மேக் யூ மைன். புரியுதா? நீ எனக்கு மட்டும் தான் ஜிமின். நீ எனக்கு மட்டும் தான். அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு உசுரே வருது. ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா. நம்ம டேயாங் தான் செம்மையா தூங்கி எந்திரிச்சு, அப்படியே பால்கனிக்கு வந்து தான்டா அந்த முறுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு. ஸோ அப்படியே கீழ பார்த்தா நம்ம ஜேகே தான்.
இவ்ளோ பங்க்சுவாலிட்டியா இருப்பாங்கன்னு டேங் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ கீழ நின்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காங்க. ஃபிலிக்ஸ்ட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபிலிக்ஸும் அப்பப்போ டேங்கோட சைடு தான் பார்க்குறாங்க. ஸோ இத நோட் பண்ணிட்டு நம்ம ஜேகேவும் டேங் சைடு தான் பார்க்குறாங்க. என்னன்னே தெரியல. அந்த ஒரு செகண்ட் வந்து அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போது. ஒரு மாரி அந்த டேங்கோட அந்த சாஃப்ட்டான ஹேர் வந்து காத்துல பறக்கிறது. அவர் வந்து ஒரு லூஸான லாங் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஷர்ட்டும் ஒரு பிளாக் ஷார்ட்டும். ஸோ அதே மாரி நம்ம ஜங்குக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் தான்டா போட்டிருப்பாரு. ஜீன் மாரி. ஸோ அத பார்க்கும்போதே ஒரு 2 பேரும் அவங்களும் அவ்ளோ இதா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் டேங் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. ஒரு மாரி கேவலமா ஜங்குக்க பார்த்துட்டு உள்ள வந்துட்டாங்கடா. நேரா அவங்க வந்து ஃபேண்ட்ட போட்டு நேரா ஜங்குக் இருக்க இடத்துக்கு தான் போறாங்க. என்ன ஆகும்? அவன்ட்ட கிராண்ட்பாவ காட்டிட்டீங்களா என்ன? அது வந்து டேங் அங்கிள் அவன் அப்பாக்கு டிரைவரா? இல்ல எனக்கு டிரைவரா? அது வந்து டேங் அண்ணா எனக்கு கோவம் வரக்குள்ளேயும் ஒழுங்கா கிராண்ட்பாவ எடுத்து இங்க விட்டுருங்க. அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா கிராண்ட்பா அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஃபிலிக்ஸும் வேற வழி இல்லாம அங்க இருக்க மத்த டிரைவர்ஸ்ட்ட தான்டா சொல்றாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு வண்டிய அது ஓடும்போதே ரொம்ப சவுண்டடா தான் இருக்கு. ஸோ அந்த வண்டிய தான் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அதாவது அ க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளிடா. அது எப்படின்னா டேங்கோட ரூமுக்கும், அந்த கார் ஷெட்டும் கொஞ்சம் பார்த்தா அப்படியே கிளீனா தெரியும். அந்த மாரி இடம் தான். ஸோ அங்க தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ ஜேகேவும் இதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன அது?" அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபிலிக்ஸும் ஜேகே வந்து ஒரு மாரி பாவமா தான் பார்க்குறாங்க. "நீ என்ன நெனச்ச? ஆ? எனக்கு டிரைவரா வந்தா, அவ்ளோ காஸ்ட்லியான கார்ல உன்ன டிரைவ் பண்ண விடுவேனா? ரொம்ப கனவு கண்டிருப்பேல்ல? ஃபைனலா ஒரு காஸ்ட்லியான கார டிரைவ் பண்ண போறேன்ட்டு. ம். ஆனா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஸோ தப்பு கணக்கு போடாத. அப்புறம் எனக்கு 9:30க்கு காலேஜ். ஆனா நான் 9:00 இங்கேருந்து கிளம்பிருவேன். ஸோ, இப்ப டைம் 8:30. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த கார நீ கிளீனா குளிப்பாட்டி, பல்லு கூட தேய்ச்சு விட்டுக்கோ. ஓ! ஆனா பல்லு இருக்காதோ? டேயாங் வேணான்டா ரொம்ப போற. நான் ஓகே. நீ என்ன வேணுமோ பண்ணு. ஆனா, எனக்கு இந்த கார்ல தான் இன்னைக்கு போணும். புரியுதா? அப்படின்றாங்க. ஸோ ஜேகே வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங் கிட்ட தான்டா வராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திமிரு பிடிச்ச ஏய்! ஓ! சாரி. இல்ல என் பேர உங்க உங்க பேர என் வாயால சொன்னா உங்களுக்கு தான் பிடிக்காதே! அதான் திமிரு பிடிச்சவன்னு வச்சேன். நல்லா இல்லையா? உன்ன உனக்கு 30 மினிட்ஸ் டைம் இருக்குடா. இந்த கார நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா, ஏதாச்சும் ஃபால்ட்ட நான் கண்டுபிடிச்சேன்னு வையேன், அடுத்த நிமிஷமே இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே உன்ன வேல பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிருவேன். புரியுதா? அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்கடா. ஜேகே ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, டேங் போற சைடு தான் பார்க்குறாங்க. ஐம் சாரி ஜங்குக். டேங் வந்து அவன பத்திலாம் பேசுறதுக்கு வேஸ்ட்டு. எனக்கு நான் கேட்குற எக்யூப்மெண்ட் மட்டும் குடுங்களேன் அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸும் நீ உண்மையா தான் பேசுறியாடா? அப்படின்றாங்க. ஏன்னா, என்னோட டீட்டெயில்ஸ் படிக்கும்போது மெக்கானிக்கா எனக்கு எத்தன வருஷம் சர்வீஸ்ன்னு மறந்துட்டீங்களா என்ன பார்க்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேண்டியது மட்டும் குடுத்தா போதும். அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம டேங்கும் எப்படியாவது ஜங்குக்கு இது பண்ணணும் வேகமா தான்டா கிளம்புறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்பயும் போல அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் வேர் பண்ணிட்டு நேரா ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் கீழ வராங்க. ஸோ வழக்கம் போல ஃபேமிலியே உட்காந்துருக்கு. ஸோ டேங்கும் வந்து உட்கார்றாங்கடா. ஸோ உட்காந்து அவங்க எதுவுமே பேசல. அவங்க மைண்டெல்லாம் அப்ப பார்த்தோம்னா, ஜங்குக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு தான் திங்க் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு டேயாங்? ஏன் ஒரு மாரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுகாண்ணா. சரி,
நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஆஃபீஸ்ல புதுசா ஒரு பிஏ சேர்ந்திருக்காங்கன்னு. உண்மையா? அப்படின்றாங்க. எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா டேயாங் வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுவும் அவங்க ஃபேமிலி பத்தி எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்குருவாங்க. ஸோ ஜேஹோப்பும் அப்படியே டேங்க தான் பார்க்குறாங்க. ஐம் சாரி சாரிடா நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். பட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பெர்சன்னா ஓகே. பிரச்சனை இல்ல. ஸோ பார்த்துக்கோ. அப்புறம் சுகான்னா ம். என்னாச்சு? ம். அது வந்து நீ மயூரி கூட இப்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு மயூரி சொன்னா. எதுவும் பிரச்சனையா உங்க 2 பேருக்கும்? அப்படின்றாங்க. அது வந்து டயாங் அது வந்து எனக்கு தேவையில்ல தானா. நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ். உங்களோட விருப்பம். பட் அவ இதில வந்து என்ட்டலாம் ஷேர் பண்ண வேணான்னு சொல்லிக்கோ. ஏன்னா, உனக்கே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு. அப்டின்றாங்க. சுகாவுக்கும் புரியுது. ஏன்னா சுகாவ பத்தி யாராச்சும் டேயாங்ட்ட போய் தப்பா பேசினா, கண்டிப்பா அவங்க கூட எவ்வளோ நாள் பழக்கம்னு பார்க்கவே மாட்டாங்க டேயாங்கு. அடுத்து மூஞ்சில முழிக்காத அளவுக்கு ஏதாச்சும் பேசி விட்டு வந்துருவாங்க. ஸோ மயூரிட்டயே நெறையா தடவ சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குள்ள சண்டைனா நீங்க கப்பிள்ஸ் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீ ஏன் என்ன தூது அனுப்புறன்னு அவங்களுக்கு இது மட்டும் பிடிக்காது. ஸோ அதனால நெறையா சொல்லியிருப்பாங்க. பட் மயூரிக்கு வந்து சுகானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எப்படியாச்சும் டேங்க தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மித்ரா, வருணும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வருண் பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் டேயாங்கோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு இருந்த ஒரு சின்ன குழந்தைய ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ ஃபேமிலியே அப்படிதான்டா. ஸோ இவங்களும் அதே மாரி ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ஆர்டருக்குள்ள இருக்கிற மாரி தான் அவங்களோட லைஃபே இப்போ போய்க்கிட்டுருக்கும். ஸோ ஃபைனலா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டேயாங் வந்து வெளிய தான் வராங்க அவங்க பேக் போட்டுட்டு. ஸோ வெளிய வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் தான்டா ஒரு வெட் கிளாத்த வச்சு அந்த காரோட டோரு சாரி அந்த காரோட ஃப்ரண்ட் மிரர வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஷர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. மேல வந்து அப்பர் பாடி வந்து அதாவது பனியன் ஷர்ட் இல்லாம தான் இருக்கும். ஸோ நல்லாவே தெரியும் ஜங்குக் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பெர்சன்னு. ஸோ மசில்ஸ்லாம் கைய மேல ஏத்த இறக்கன்றப்பலாம் மசில்ஸ் ரொம்ப டைட்டா காட்டும். ஸோ 5 நிமிஷமே டயாங்கே ஒரு மாரி ஸ்டாப்பா தான் நின்டு பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலா ஜங்குக்கும் தொடச்சுட்டு அந்த ஹேண்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்க ஷர்ட்ட தான்டா எடுப்பாங்க. அப்பதான் வந்து டயாங்க பார்ப்பாங்க. ஸோ டெஹாங்கும் ஜேகே பார்க்குறத பார்த்துட்டு, அவங்களும் அவங்க சென்ஸுக்கு வந்துட்டு நேரா அங்க தான்டா வருவாங்க ஜங்கூக் கிட்ட. "நீ வேல பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்ல பாடி பில்டிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கியா?" "ம். நான் பாடி பில்டிங் ஷோ பண்றேனா? இங்க இருக்க யாரும் என்னைய அவ்ளோ உன்னிப்பு கவனிக்கலையே. உன்ன தவிர. ம். எனக்கு என்ன உன்ன பார்க்கணும்னு ஆசையா? என் கார தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒழுங்கா கிளீன் பண்ணா இல்லையா?" அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் டேயாங்கோட ஃபுல் ஃபோக்கஸ் காருக்கே போது. அவ்ளோ நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதே! என்ன? என்ன திட்டுறதுக்கு இந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா? ம். வெளிய தான் நல்லாருக்கு. ஓட்டுனதேல தெரியும். உள்ள எவ்வளோ பாட்டெல்லாம் போயிருக்குன்னு. அப்படின்ட்டு டேயாங் வந்து பாசெஞ்சர் சீட்ல தான்டா போய் உட்காந்துட்டாங்க. ஸோ ஜேகேவும் இவனெல்லாம் திருத்தவே முடியாது. அப்படின்ற மாரி தான் அவங்க ஷர்ட் போட்டுட்டு வந்து உட்கார்றாங்க. ம். நேரா காலேஜ் போ. 10 நிமிஷத்துல காலேஜ் போணும். 9:45க்கு எதுக்கு 10 நிமிஷத்துல காலேஜ் போணும்? இங்க நீ ஓனரா? நான் ஓனரா? நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். 10 நிமிஷத்துல நான் போணும்னு சொன்னேன்னா, 10 நிமிஷத்துல நீ போய் தான் ஆகணும். புரியுதா? அப்படின்றாங்க. ஸோ ஜேகேவும் இவன்ட்டலாம் என்னத்தடா பேசுறது? அப்படின்ற மாரி தான் வண்டிய ஆன் பண்றாங்க. பட் வண்டி வந்து அவ்ளோ ஸ்மூத்தா ஆன் ஆகுது. அந்த ட்ராவலும் அவ்ளோ ஸ்மூத்தா போது. டேங்க் இது புடிக்கவே இல்ல. ஒரு மாரி கோவமா தான் ஜன்னல்லயே வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? இவன் ஒழுங்கா பண்ண மாட்டான். இத வச்சு அவன கழட்டி கொட்டலான்னு இருக்கியா? ம். ஒழுங்கா காலேஜ் போறியா? காலேஜ் போகும்போது தேவையில்லாம என்ன ப்ரெஷர் ஆக்க விரும்பல. பட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மெக்கானிக் ஒர்க்லாம் எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. ஏன்?
என்னோட டீட்டெயில்ஸில் அதை படிக்க மறந்துட்டியா என்ன அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் டேயாங்க்கே ஞாபகத்துக்கு வருது. அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் வந்து 10 இயர்ஸா வந்து மெக்கானிக் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்றத. ஸோ அத பார்த்துட்டு அத யோசிச்சுட்டு தான் டேயாங்கே ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு என்ன அப்ப? ஏன்? இத்தன வருஷமா ஃபீல்ட்ல இருக்கவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ம். அது என்னமோ உண்மதான். ஆனா, அதெல்லாம் உன்ன மாரி ஒரு விஷயத்த வேண்டா வெறுப்பா பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தான். இது என்னோட ஃபீல்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நான் வேண்டா வெறுப்பா பண்ண மாட்டேன். நான் அகைன் சொல்றேன். நான் ஒரு விஷயம் பண்றேன்னா, அது எனக்கு வேணும்னா மட்டும் தான் பண்ணுவேன். புரியுதா? அப்படின்றாங்க. ஸோ டேயாங் அப்பதான் ஜங்கூக்க பார்க்குறாங்க. ஜங்கூக்கும் டேயாங்க தான் பார்க்குறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவன் என்னத்த மீன் பண்ணி சொல்றான் அப்படின்ட்டு. பைத்தியம். வாய மூட்டு வண்டிய ஓட்டுறியா? எதையாச்சும் ஒளர வேண்டியது. அது சரி. நீ எல்லாம் உண்மையிலே காலேஜ் போறியா என்ன? கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா ரெக்கமெண்ட்ல தான் நீ இன்னொரு தடவ இத பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோவேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். புரியுதா? ஹோ! இதான் உண்மைய சொன்னா கோவம் வரும்ன்றதா? உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? எதுவுமே தெரியாம என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? ஒரு ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர். ஸோ உன்னோட வேலை வண்டி ஓட்டுறது, தொடைக்கிறது. அது ரிப்பேர் ஆனா ரிப்பேர் பார்க்குறது தான். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காத. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மிக் குடுத்துட்டு டேங்க தான்டா பார்க்குறாங்க. டேங்க் அது சுத்தமா புடிக்கல. இப்ப எதுக்கு எதுக்கெடுத்தாலும் இப்படியே பார்க்குற? ஆ? உனக்கு வேற ரியாக்ஷனே இல்லையா? இத பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ம். இல்ல அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காதன்றியே. என் விஷயத்துல நீ எத்தன தடவ நுழைச்சிருப்ப? அதுதான் யோசிச்சேன். ஓ! இப்ப என் பக்கம் சாய்றியா? லுக் நானா ஒண்ணும் உன்னோட வழியில வரல. நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. நீயா வந்து இதுக்கு நான் ஒண்ணும் பொறுப்பேத்துக்கிற முடியாது. நான் இப்பயே சொல்றேன். எனக்கு என்ன வேணுமோ அத குடுத்துட்டேன்னா, கண்டிப்பா நான் உன்ன விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோவேன், ஏன்டா பிறந்தோன்ற அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணிருவேன். ஸோ எப்படி வசதி? அப்படின்றாங்க. ஜேகேக்கு வந்து அப்படியே டேங்க தானே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அழகா இருக்கேனா? பட் நீ பார்க்கும்போது எனக்கு நானே அசிங்கமா ஃபீல் ஆகுறேன். ஸோ ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுறியா? அப்புறம் அது என்ன உங்க அப்பன் வீட்டு ஏசியா? இல்லைல. ஏசிய கொஞ்சம் ஃபுல்லா வை. அப்படின்றாங்க. ஸோ ஜேகேக்கு இதுக்கு மேல டென்ஷன் தாங்கல. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் ஜங்குக்கு எதுவுமே பேசலடா. ஃபுல் ஸ்பீடுல தான் போறாரு. டேங்க்கே ஒரு மாரி ஈரக்குலையே நடுங்கிருச்சு. பட் அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க பயப்படுறோம் அப்படின்றத வெளிய காட்டவே இல்ல. பட் இருந்தாலும் அவங்க அவங்களோட டைஸ வந்து அவ்ளோ கிரிப் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாரியே ஒரு 10 நிமிட்ஸ்க்கு 1 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதாவது 9 மினிட்ஸ்லயே காலேஜ்ல போய் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ கரெக்ட்டா கார் பார்க்கிங் பிளேஸ் பார்த்தோம்னா, நான் சொல்லியிருப்பேன்ல நம்ம டேயாங் உட்கார்ற பிளேஸ் அங்கன தான் இருக்கும். ஸோ ஜேகே வந்து நிப்பாட்னோனே நம்ம டேயாங் தான் செம்ம கோவமா வெளிய வருவாங்க. வெளிய வந்துட்டு அவங்க கண்ணாடிய தான்டா கீழ இறக்க சொல்லுவாங்க. ஜேகேவும் அதே மாரி தான் இறக்குவாங்க. லுக் நான் திருப்பியும் சொல்றேன். இது உன் அப்பன் வீட்டு கார் இல்ல. அதனால உன் இஷ்டத்துக்கெல்லாம் அத ஓட்டவும் கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது. என்ன பிக்கப் பண்ண, ட்ராப் பண்றது மட்டும் தான் உன் வேல. மத்த நேரமும் இந்த காருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. புரியுதா? இப்ப என்னன்ற? உன் கூட சண்ட போடணுமா? ஏதோ என்னமோ நான் தான் உன் கூட சண்ட போட ஆசைப்படுற மாரி பேசுற. உன் கூட பேசுறதே எனக்கு பிடிக்காது. இல்ல நான் உன் கூட சண்ட போடுவேனா? அப்டின்ட்டு சொல்றாங்க டேயாங்கு. ஆனா பார்த்தா அவர் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஜேகே வந்து காலங்காத்தாலயே அவங்களோட மைண்ட ரன் பண்ண விரும்பல. ஸோ அவர் அமைதியா தான் இருக்காரு. என்ன பேசுறது வரலையா? அண்ட் உன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒழுங்கா கார பார்க் பண்ணிட்டு நடந்து போ. திருப்பி என்ன பிக்கப் பண்ணுமே நடந்து வந்து பிக்கப் பண்ணு. புரியுதா? அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் செம்ம டென்ஷனா இருக்காரு. பார்த்தா டேயாங் ஒரு மாரி கூலா அவர் பாட்டுக்கு போறாரு. நேரா வந்து ஜங்குக் வந்து கார
பேக் பண்ணுற இடத்துல தாண்டா போய் பேக் பண்ணிட்டுறாரு. ஸோ நம்ம டேங் இதை பார்த்துட்டு ஸ்மிக் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு தாண்டா போகிறாங்க. என்ன டேங்கு பார்த்தா அவனை டிரைவராகவே ஆக்கிட்ட போலியா உனக்கு? பக்கத்தில் வச்சு டார்ச்சல் பண்ண போறியா என்ன? அதெல்லாம் இல்லை டேவிட், இதெல்லாம் யதார்த்தமாக நடந்தது. கிடைக்கிற வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ண? அதான். அது சரி, தூரமாக இருந்தாலே வச்சு செய்வ. இப்போ நான் என்ன சொல்லவா வேணும் அப்படின்றாங்க. ஆனால் அம்மிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. டயாங், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷனில் ஜங்குக்கு அப்படி நடந்திருக்கலாம். அதுக்குன்னு நீ அம்மி, நான் திருப்பி சொல்கிறேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கிடையாது. திருப்பி திருப்பி அவனை லோ கிளாஸ் பீப்புள்ன்றாத. ஒருவேளை நானும் லோ கிளாஸ் பீப்புளாக இருந்தால் நீ என்கிட்ட இப்படி தான் நடந்திருப்பியா? மாட்டேன். அது ஏன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அம்மி. திருப்பி உன்னை ஒரு லோ கிளாஸ் பீப்புளோட கம்பேர் பண்ணாத. டயாங் ப்ளீஸ் அம்மி, ஆல்ரெடி நான் ப்ரெஷரில் இருக்கேன். இவனை டிரைவராக போட்டதில் என் ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ டேவிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தாண்டா இருக்காங்க. பட் மயூரி தான் எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னாச்சு, இந்த ப்ளூஸ் எதுக்கு அமைதியாக இருக்குது தெரில. அவள் நேற்றுலேருந்து இப்படி தான் இருக்கா. ஏதோ பேயை பார்த்துருப்பா போல். நான் ஒன்றும் பேயை பார்க்கல. டயாங், நீ உங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத. டயாங், அது மயூரி, நீ எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறதை பற்றி எங்கள் அண்ணன்கிட்ட பேச சொன்னேன். நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் என்னதுக்கு தூத்து விடாத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ மயூரி அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜிம்மின் தாண்டா நம்ம சுகா தான் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் காலேஜ் விட்டு தள்ளி தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து டயாங்க்கு வந்து படிக்கிற ஒரே காலேஜ்னால நம்ம சுகாவும் அதை விரும்பலை, அண்டு ஜிம்மினும் அதை விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மயூரிக்கும் அண்டு சுகாவுக்கும் ஆல்ரெடி வீட்டில் வந்து மேரேஜ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்கேஜ்மெண்ட் ஆகலை, இந்த மாதிரி பேசியிருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதுவும் அப்புறம் டேங்கு சும்மாவே நம்ம ஜிம்மினை பார்த்தா பிடிக்காது. இதனால ரொம்ப பிரச்சனை வருமோன்னு தான் நம்ம ஜிம்மினே அங்கனே ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ சுகாவும் அதனால எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, கரெக்டாக பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடு, புரியுதா? மிஸ் கிம், நான் டால், நான் தான் சொல்கிறேல, நீ ஒழுங்கா இங்கே வந்துடு. என்னை தேவையில்லாமல் பேச வைக்காத திருப்பி. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வந்து இருந்தேன், மாட்டேன்ட்டேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணு, புரியுதா? நான் எதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணுன்னா, ஓகே ஓகே ஓகே, எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மின் வந்து எப்போ சுகா பார்த்தாங்களோ அதுலேருந்து சுகா 5 நிமிஷம் கூட ஜிம்மினை தனியாக விடுறதே இல்லை. 24 ஹவர்ஸும் ஃபோன் பண்ண, மெசேஜ் பண்ண, எதையாச்சும் ஒன்று பண்ணி ஜிம்மினை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஜிம்மினும் டென்ஷனாக தான் அந்த காலேஜுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் மயூரியும் வந்து ஜிம்மினை முறைச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு. பட் ஆனால் ஜிம்மின் அதை கண்டுக்கிறவே இல்லை, அவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த கிளாஸ் நல்லா போகுதுடா. அன்றைக்கி ஃபுல்லாக டேங் எதுவுமே இது பண்ணலை, அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபைனல் கிளாஸ் முடிச்சுட்டு கீழே தாண்டா நடந்து வராங்க எல்லாரும். பார்த்தா நம்ம இன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் நம்ம ஜிம்மின் வந்து டேங் பின்னாடியே தான் வராங்க. ஹே, இப்போ எதுக்கு ஒட்டுணி மாதிரி என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க? அது அது வந்து டேங் அந்த ப்ராஜெக்ட் வேலை அது வந்து இல்லை இல்லை டேங், உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இல்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நீ என்ன எந்த வேலையும் பார்க்காம நானே எல்லாருமா நேம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை டேங், அது என்னோட பாட்டை மட்டும் என்னோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணு, நான் முடிச்சுட்டு உனக்கு அகைன் சென்ட் பண்ணுறேன். நீ கொலாப்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடு. அப்புறம் தேவையில்லாமல் என் பின்னாடி வராது. என் இமெயில் ஒன்றை இருக்குல்ல? இருக்கட்டையா, நான் உனக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து அங்கேருந்து போயிட்டாங்கடா. நம்ம டேங் தான் செம்ம கன்னில் இருக்காங்க. கிளாஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு லாஸ்ட் ஹவரில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேர் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டேங்கும் ஜிம்மின்னு தான் பேராக இருந்திருப்பாங்க. ஸோ டேங்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவரும் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, பட் பேர் வந்து ஃபைனல்
பேர் வந்து ஃபைனலைஸ் பண்ணனால வேற வழி இல்லாம தான் நம்ம டேங் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தான்டா பேசி வந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா நம்ம ஜங்குக் வந்து ஒரு பைக்ல தான் வருவாரு. அது கொஞ்சம் ஒரு ஓல்டு மாடல் புல்லட் மாரி தான் இருக்கும். ஆனா, அதுக்கே வந்து காலேஜ்ல எல்லாருமே ஜங்குக்க ஒரு மாரி பார்ப்பாங்க. அதுவும் ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த காத்துல பறக்கும்போது அந்த உள்ள இருக்க பனி, அவரோட ஆர்ம்ஸ் எல்லாம் செம்ம மாஸா தெரியும். ஸோ, நேரா அத வந்து பார்க் பண்ணிட்டு, அந்த கார தான்டா எடுத்துட்டு வந்து டேங்க் முன்னாடி வருவாரு. நீ டேங் ஜங்குக்க பழி வாங்குவேன்னு தெரியும். ஆனா, அதுக்குன்னு உங்க தாத்தா பிரசன்ட் பண்ண கார கொண்டு வரேன்னு நெனச்சு கூட பார்க்கல. உனக்கு இந்த கார் சுத்தமா பிடிக்காதுல்ல? இப்ப மட்டும் எனக்கு என்ன பிடிக்குதுன்னு நான் சொல்றேன். அதுக்குன்னு இவன போய் அந்த காஸ்ட்லியான கார்ல நான் உட்கார வைக்க முடியுமா என்ன? இவனுக்கெல்லாம் இதுவே அதிகம். அப்படின்ட்டு அந்த கார தான்டா பார்க்குறாங்க. ஸோ கார் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் BMW தான். பட் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிச்சு தான். பட் நம்ம டேயாங்லாம் ரொம்ப ரொம்ப ரிச்சுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஓவர் தான். அதாவது ஜங்கோக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தோம்னா, நம்ம ஜங்கூக் வந்து டேங் முன்னாடி தான்டா நிக்கிறாங்க. என்ன கெத்து காட்டிக்கிட்டு இருக்கியா காலேஜ்ல? இல்லையே. ஏன்? அப்புறம் என்ன? வண்டி? யாருது? ம். அது எதுக்கு உனக்கு? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கா? தேவையில்லாம என் வாய புடுங்காத சொல்லு. உன் பேர சொன்னாலே அசிங்கமா இருக்குன்றேன். டேங். சாரி. இப்ப என்ன உன் பேர கொளுத்த போறியா? ம். ஆ காட்! அப்படின்ட்டு ஃபோன தான்டா பார்க்குறாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அத பார்த்தோனே ஸ்மிர்க் பண்ணிட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. "நீ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா ஜங்குக்?" அப்படின்ட்டு ஒரு நல்ல பிள்ளை மாரி பேசுறாங்க. சுத்தி 2 அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாரி தான் பார்க்குறாங்க. ம். இவன் என்ன இப்படி பேசுறான்? என்னாச்சு உனக்கு? இல்ல. கார பத்திரமா வீட்ல போய் வச்சுரு. சரியா? பாய் பாய். அப்படின்றாங்க. அப்பதான் பக்கத்துல பார்க்குறாங்க, இன்னொரு கார் வந்து நிக்குது. உள்ளேருந்து அலெக்ஸ் தான்டா வராங்க. அலெக்ஸ பார்த்தோனே நம்ம ஜங்குக்கு தெரியும். அலெக்ஸுக்கும் டேயாங்க்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ, அதனால அலெக்ஸ் பார்க்கும்போது லைட்டா அவருக்கு ஒரு மாரி தான் இருக்கு. பட் என்னன்னு அவருக்கும் தெரியல. பட் இருந்தாலும் ஒரு மாரி ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. ஸோ, உடனே அலெக்ஸும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. டேயாங்கு அவ்வளோதான் காண்டு தலைக்கு ஏறிருச்சு. அவனுக்கு எதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ற அலெக்ஸ்? நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் தலை குனியணும்னு அவசியம் இல்லன்னு. டேயாங், நம்மள ரெஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். தப்பில்ல. அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்காக நீ பேசுறியா? டேயாங் அது வந்து எனக்கு வீட்டுக்கு போணும். எடு, வண்டிய எடு. அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா, டேவிட் வந்து பாசெஞ்சர் சீட்ல உட்காந்துட்டாங்க. டேவிட்க்கு வந்து அலெக்ஸ வம்பிழுக்க பிடிக்கும். ஸோ உட்காந்துட்டாங்க. டேயாங்கும் ஒரு மாரி டென்ஷனா வந்து பின்னாடி தான் உட்கார்றாங்க. ஸோ நடுவுல மயூரி, அப்புறம் வந்து அம்மி அப்படிதான் வரிசையா உட்கார்றாங்க இன்னைக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலையா? இல்ல. இந்த குரங்குகள்லாம் ஏறிடுச்சுங்கள. எங்கேயாச்சும் போயிட்டு தான் வீட்டுக்கு போணும். அப்படின்றாங்க. ஸோ ஜேகேவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அலெக்ஸும் ஒரு மாரி ஐ அம் சாரி அப்படின்ற மாரி தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவரோட டிரைவிங் சீட்ல போயிட்டாங்கடா. நம்ம ஜேகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்கையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. போதும் டேங். ஜன்னல ஏத்து. ஐ மீன் டோர க்ளோஸ் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ மயூரி சொன்னத கேட்ட உடனே நம்ம டேயாங்கும் வந்து அந்த விண்டோ வந்து மேல ஏத்தி விட்டுருப்பாங்க. "நீ எப்பவுமே உன்ன பத்தி மட்டும் தான டேயாங் யோசிக்கிற?" அப்படின்ட்டு மயூரி ஏதோ ஒரு மைண்ட்ல சொல்லியிருப்பாங்கடா. அம்மியும் ஒரு மாரி பார்ப்பாங்க. டேயாங்கும் டக்குனு அம்மிய தான் பார்ப்பாங்க. மயூரிய தான் பார்ப்பாங்க. "என்ன சொல்ற? நீ உன்ன சுத்தி நடக்கிறதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லாருக்கும் டேயாங்." அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஹெட்ஃபோன போட்டு உட்காந்துடுறாங்க. டேங்க்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி தான் இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக் வந்து அங்கருந்து போலான்னு தான்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மின் தான். செம்ம கியூட்டா ஓடி வந்து நம்ம ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிருவாங்க. "ஏய் ஜிம்மின், இங்கேயா படிக்கிற?" "ம். அதுக்குள்ளயும் என் காலேஜ் பேர மறந்துட்டியா என்ன?" "ஏய் அப்பல்லாம் இல்லடா." "சரி வா சாப்பிட போலாம்." "ம்ஹ்ம். சரி நீ சொல்லு."
இது டேங் கூட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த? ஓ! அதுவா? இப்போ நான் அங்க தான் வேலை பார்க்குறேன். டேங்க் டிரைவரா. இது டேங்க்கா? அவன் சரியான மிருகம் தெரியுமா? ராட்சசன். அவன்கிட்ட போய் எப்படி நான் வேலை பார்க்குற? உனக்கு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் பெரிய கதை. அண்ணா அப்புறம் சொல்கிறேன். நீ வா மொதல் காரில் ஏறு. அது வந்து அண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்காங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய காரு. ஜிம்மினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கார்லாம் ஏறினதே இல்லை. அவரே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. பட் ஜேகே வந்து லைட்டாக ஜிம்மினோட ஹேரை ரப் பண்ணி விட்டு "நீ ஏறு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மினும் ஏறிட்டாங்க அவங்க காரில். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து அவரோட டிரைவிங் சீட்டில் போயிட்டு அப்படியே என்னென்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் ஜிம்மின்ட்ட தான் சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. ஜிம்மின்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜங்குக்கு சொல்கிறதையே. சீரியஸாவாண்ணா? இவ்வளோ நடந்துச்சா? ஹே, கிரேட்ண்ணா. நீ இன்னும் அவனை சாகடிக்காமல் இருக்கிறதே. ஜிம்மின் டேங் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லைல்ல? எனக்கு தெரிலண்ணா. அவன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். ஸ்டாஃப்ஸ்டையும் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான். நல்லா படிக்கிறான். எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கான். ஆனால் ஏன் அவனுக்கு என்னை பிடிக்க மாட்டேன்னு தான் தெரில. நான் மட்டும் இல்லைண்ணா. இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற யார் கூடயுமே டேங் அட்டாச் ஆக மாட்டான். அவங்க கிட்டக்க போனாலே அது ஏதோ ஆகாத மாதிரி தான் பார்க்குறான் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கே அது கேட்கும்போது கொஞ்சம் காண்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் டேங்க் வந்து லோ கிளாஸ் பீப்புளெலாம் இவ்வளோ வெறுக்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பாட்டை முடிச்சுக்கலாம்டா. ரொம்ப போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கேட்குறதுக்கும் இதாக இருக்கும். இன்னும் ஒரு எபிசோடு தான்டா. அதுக்கப்புறம் டேக்குக்கு வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஐ மீன் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எடுத்துக்கிற வேணாம். க்ளோஸ் ஆகிக்கிருவாங்க. ஏன்னா ரொம்ப போனோம் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த கதைகள்லாம், அதாவது அவங்க ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் வர கதைகளுக்கெல்லாம் சீக்வன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டுலேயே அவங்க ஒன்று சேர்ற மாதிரி நான் காட்டிடுறேன். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி காட்டிடுறேன். ஸோ ஒரே ஒரு எபிசோடுக்கு மட்டும் பொறுத்துக்கோங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி கேட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் மை கிரேசி டிரைவர் முடிச்சுட்டு போட சொல்லியிருந்தீங்க. சரி ஓகேடா. மை கிரேசி டிரைவர் முடிச்சுட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்க ஒன் ஷாட்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஸ்டோரினா நான் போடுறேன். அண்ட் இப்போதைக்கு நான் கிரேசி டிரைவரை முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஸோ மச்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் அதுவிலேருந்து உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. ஸோ ஆர்ஜி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அண்ட் அகைன் சொல்லிக்கிறேன், இது டேக்ஓக் ஸ்டோரி. டேக்ஓக்கோட சீன்ஸ் தான் நிறையா நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்பப்போ நம்ம சுகா அண்ட் ஜிம்மினும் காட்டுவேன். பிகாஸ் டேக்ஓக் ஸ்டோரிக்கு கொஞ்சம் அவங்க தேவைப்படுறதுனால. அதுக்கப்புறம் மித்த கப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவேன். இல்லை அவங்க ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல காட்டிட்டு விட்டுருவேண்டாம். ஸோ நீங்கள் வந்து டேக்குக்கு ஸ்க்ரீன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க ஒன்ஸ் வந்து இந்த சண்டேலாம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க சீன் கரெக்டாக வந்துடும். ஸோ போதும் இது வரைக்கும் பேசினதே. டாட்டா பை பைடா. லவ் யூ.